இந்த விசிகே கட்சியும் சரி ஐஎம்யூஎல் கட்சியும் சரி ரெண்டு கட்சியுமே டிஎம்கே கூட ரொம்ப வருஷமா கூட்டணியில இருக்காங்க. லாஸ்ட் டைம் டிஎம்கே ஆட்சி அமைச்சதே இந்த கூட்டணினால மட்டும்தான். இந்த ரெண்டு கட்சியுமே லாஸ்ட் டைம் இல்லைன்னா டிஎம்கே ஆட்சி அமைச்சிருக்காது 2021. அவங்களோட வெற்றிக்கு ஹெல்ப்பா இருந்த இந்த ரெண்டு கூட்டணி கட்சிக்குமே இது வரைக்கும் ஒரே ஒரு மினிஸ்டர் சீட் கூட கொடுத்தது இல்ல. ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப ஆட்சி அமைச்சிருக்க டிவிக்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் மாநாடுல இருந்தே சொல்லிட்டு வராங்க, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டே வந்தாங்க. அண்ட் ஆல்சோ விஜய் அண்ணா அதை நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. விசிகாவும் சரி ஐயூஎம்எல்லும் சரி இது வரைக்கும் ஒரு மினிஸ்டர் சீட் கூட வாங்கினது இல்லை. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி விஜய் அண்ணா அவங்களுக்கு மினிஸ்டர் சீட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கட்சியிலுமே ஒரு மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. இத்தனைக்கும் இந்த விசிகாவும் சரி ஐயூஎம்எல் கட்சியும் சரி ரெண்டு கட்சியுமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்குது அவ்வளோ யோசிச்சாங்க. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவில்லை என ஐயூஎம்எல் அறிவிப்பு. இன்னும் ஒரு படி மேல போய் ஐயூஎம்எல் கட்சி ஸ்டாலின் ஐயா ஓகே சொன்னா மட்டும்தான் நாங்க விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம்ட்டு சொன்னாங்க, ஓப்பன் டாக்கா சொன்னாங்க. ஆனா இவங்க பேசுனது எதுவுமே கண்டுக்காம ரெண்டு மினிஸ்டர் சீட்டு ரெண்டு கட்சிக்குமே தந்ததெல்லாம் பெரிய விஷயம். பட் விஜய் அண்ணா கொடுத்திருக்காரு. லெட்ஸ் see what is going to happen.